இது சப்பாத்தி பிசையறதுக்கு. என்னன்னா இவங்க கிட்ட ஒரு பொருளும் பாத்தீங்கன்னா அப்படி கனமா இருக்கணும். நல்லா அந்த காலத்துல சொல்லுவாங்களா ஆண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து நம்ம வீட்லயே நம்ம அம்மா வீட்டுல எல்லாம் போனீங்கன்னா பாட்டியோட பாத்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயிட்டா இருக்கும். அப்புறமா பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம், இந்த மாதிரி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு. ஆனா இப்ப வந்து நம்ம ஹாப்பியா நம்ம ராஸ்குல்ல வந்தோம்னா எல்லாமே கிடைக்குது. என்னென்ன வேணும் அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் பிள்ளைங்களுக்கு வேணும். இல்ல எனக்கு ஒன்னே ஒரு தாங்கம்மா, என்னன்னா இப்போ ஒரு பொருள் வாங்குறோம், அதை வாங்கிட்டு ஒரு 3 இயர்ஸ்ல த்ரோ பண்ணிடுறோம். அப்புறம் அதை அப்ப அந்த காசு நம்ம வந்து வேஸ்ட். அதுக்கு ஒரு பொருள் வாங்கினாலும் நம்மளுக்கு ஃபுல்லா வச்சு யூஸ் பண்ற மாதிரி நல்லா இருக்கணும்ல. ஸோ அதனாலதான் வந்து ஏன்னா நான் வந்து எங்க வீட்டுக்கார வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து லிமிட்டடா தான் வந்து நான் சேர்த்து வைப்பேன் காசு. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கூட நான் போயிட்டு இந்த ரொம்ப பார்த்து ஒரு பொருள் தான் வாங்குவேன். ஆனா அந்த ஒரு பொருள் வந்து எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ அது நம்ம கடை பண்ணும்போதும் அந்த மாதிரி பொருளாவே எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு நான் மட்டும் வாழ்ந்தா பத்தாது, என்ன சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும்னு எண்ணமே வந்து நம்மளை நல்லா வாழ வைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொருளும் நீங்க பார்த்து பண்றதுனால எல்லாமே அவ்வளவு அழகா இருக்குதுடா. Thank you so much. So sweet.